ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரேசர் பேயில் டேட்டா அனலிஸ்டோடுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேசர் பேக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டேட்டா அனலிஸ்ட் ஃபீல்டில் போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த பீப்புள் வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஸோ ரேசர் பேக்கு டேட்டா அனலிஸ்ட் அப்ளை பண்ண பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்குமே தெரியும் அதை பற்றி. ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை சம் சஜஷன் எது கொடுக்குறதுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்ம ரேசர் பேயில் டேட்டா அனலிஸ்ட் இன்டர்னுக்கு வந்து சேலரி பேக்கேஜஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்க்கு ஸோ 3.4 LPA 4.4 LPA வரைக்கும் ரேசர் பேயில் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி ரேசர் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேசர் பேயில் ரேசர் பே ஓகேவா. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் கேட்வே ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட் ரோல் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ அந்த ரோலுக்கு வந்து மந்த்லி நமக்கு இன்டர்ன்ஷிப்க்கு மட்டும் 30,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா 3.4 LPA 4.5 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ரோலோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டான கேண்டிடேட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஐ அப்ளைட் வியா லிங்க்டின் வாஸ் இன்டர்வியூ பிஃபோர் March 2023. இவங்க வந்து லிங்க்டின் மூலிமா அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுமே லிங்க்டின் மூலிமா தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ஆர்டர் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன் இன் SQL. ஸோ எடுத்ததுமே SQL இருந்து கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SQL நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணால் பேசிக் லெவலில் ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டூ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாமா. ஸோ ஒரு எக்ஸலில் ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் தான் இது. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் எக்ஸலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரவுண்டில் டெக்னிக்கல் ரவுண்டு 1, டெக்னிக்கல் ரவுண்ட் 2. ஸோ இந்த ரவுண்டில் நடந்த கொஷின்ஸ் தான் இது. ஸோ அவங்க வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து MS எக்ஸல், SQL, பவர் BI, டேப்லோ இந்த 4 டாபிக்ஸ் மட்டும், இந்த 4 டூல்ஸ் அண்ட் 4 டெக்னாலஜிஸ், அந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் 4லையுமே வந்து பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இவங்க என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி த்ரோ வித் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்ஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனதர் கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனால் இவங்க செலக்ட் ஆக கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ இன்டர்வியூட் அட் ரேசர் பே இன் 3/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் HR கால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ வாஸ் டேக்கன் பை 10 minutes. இன்டர்வியூ வாஸ் வெரி ஈஸி. தே ஆஸ்க்டு சம் ஜென்ரல் கொஷின்ஸ் டு அவர் கம்பெனி அண்ட் ரெஸ்யூம் பேஸ்ட் கொஷின் அபவுட் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து HR கால் இருந்தது. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்திருக்கு 10 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து சம் ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க கம்பெனியை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்யூமில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா விசுவலைசேஷனை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸை இவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா விசுவலைசேஷன்னா என்னங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு தெரியும் வாட் இஸ் த டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரேசர் பே பற்றி பேசிக்கான அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனினா என்ன, அந்த கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, என்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசிக்காக கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. அபவுட் ரேசர் பே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்குமே வந்து வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணலை. இவங்க வந்து ரீசெண்டாக முடிச்சிருக்க ஒரு பீப்புள். ஸோ இவங்க ஐ அப்ளைட் ஆன்லைன், த ப்ராசஸ் டுக் 5 days. ஸோ 5 daysலேயே இவங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஐ இன்டர்வியூ அட் ரேசர் பே பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4/10 அக்டோபரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க 4ஆம் தேதி. ஸோ 2024. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ப்ளசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த இன்டர்வியூ வாஸ் வெரி யூஸ்ஃபுல். வென் ஐ ஸ்ட்ரகிள் வித் வி லுக்அப் டாஸ்க் I having just learned Excel, she guided me through adjusting parameters and the accurate result அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நடந்தது. ஸோ இன்டர்வியூ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எங்கே ஸ்ட்ரகிள் ஆனனோ அப்போ வந்து அந்த VLOOKUP டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க், எக்ஸலில் VLOOKUP அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் தான் அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஜஸ்ட் எக்ஸல் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீ கைடட் மீ த்ரோயிங் அட்ஜஸ்டிங் த பேராமீட்டர்ஸ், அவங்களே கைட் பண்ணாங்களாமா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சீக்வல் ஜாயின்ஸ் அண்ட் எக்ஸல் VLOOKUPs. ஸோ சீக்வலில் ஜாயின்ஸ் படித்தா போதும், எக்ஸலில் VLOOKUP பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீக்வல் ஜாயின்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ சீக்வலை வந்து ஜாயின்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, வித் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ரேசர் பேயில் டேட்டா அனலிஸ்ட் ரோல் வருது மிகப்பெரிய ஒரு உங்களோட கெரியர் அண்ட் ரெஸ்யூமில் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.